ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சர்மிளா கிச்சன். இன்றைக்கி நான் ஸ்வீட் பொட்டேட்டோ தான் எடுத்துருக்கிறேன். ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம்னு ஃபஸ்ட்டு நான் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்வீட் பொட்டேட்டோவை தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. அது கூடயே கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கிடுவோம். எடுத்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அதை இப்படி மசிச்சு விட்டுக்கிட்டு நடுவில் வடை மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கிடுவோம். எண்ணெய் சட்டியில் நான் எண்ணெயை தான் காய வச்சுருக்கிறேன். வடை சட்டியில் எண்ணெயை காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதோடு அதை பொரித்து எடுத்துக்கிடுவோம். எல்லாத்தையுமே நல்லா வடை ஷேப்பில் எடுத்துட்டேன். அது கூட எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதோட ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். பெரட்டி விட்டுட்டு அதோட எடுத்துக்கிடலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கப் சுகர் எடுத்துருக்குறேன். அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிடுவோம். 1/4 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். பொரித்து எடுத்ததை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்மளுக்கு கீழேயே நல்லா சாஃப்டாக இருக்குது. அது கூட இங்கே சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிட்டு அந்த பொரித்து எடுத்ததை இது கூட சேர்த்துக்கிடுவோம். அந்த சுகர் சிரப்போட எல்லாத்தையுமே நல்லா போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். அது கூட இந்த சிரப்பு கூட பொரித்து எடுத்தையும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த சுகர் சிரப்பு அந்த ஸ்வீட் பொட்டேட்டோட சேரும். நல்லா இது பண்ணிடுச்சு. ஒரு பதத்துக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. ஸ்வீட் சிரப்போட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட சேவ் பண்ணிக்கிடுவோம். ஸ்வீட் பொட்டேட்டோவில் செஞ்ச ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.